சொல்லு திரு. அந்த வெடிமருந்து குமார் இந்நேரம் விஷயம் தெரிஞ்சு தப்பிச்சு போக பார்ப்பான். அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். ஆமாம், நானும் அதுக்கு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவனை எப்படியாவது பிடிச்சாகணும். பிடிச்சி அவனை வெளுத்து எடுக்கணும். கர்ணா, இந்த ஊர்லேருந்து தப்பிச்சு வெளியே போகிறதுக்கு ரெண்டு வழி தான் இருக்கு. ஒன்று கோயிலுக்கு பின்புறமாக போகிற காட்டு வழி, இன்னொன்று ஊருக்கு எப்போவுமே வர ரோட்டு வழி. கரெக்ட். ரோட்டு வழியில் நான் போகிறேன், காட்டு வழியை நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத. எப்படியாச்சும் அவனை பிடிச்சா ஆகணும் கர்ணா. கர்ணாங்கிட்ட சொல்லிட்டேல்ல, இனிமே வாழ்க்கையில் அந்த வெடிக்குமார் தீபாவளிக்கு கூட வெடி வெடிக்க மாட்டான். ஆ, எனக்கு கருணா நிச்சயமா இவனை கூட்டிட்டு வருவான்னு நம்பிக்கை இருந்தது. அதுதான் நடந்திருக்கு. அதானே, அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம கருணா கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? இவனை தலைமறைவா இருக்க சொல்லி கிருபா சொன்னானே, இவனை எப்படி கருணா தூக்குனா? ஏ கருணா, இவனை எப்படி பிடிச்ச கருணா? இவன் பெரிய இவனாட்டம் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு ஓட பார்த்தான். கர்ணா கிட்ட நடக்குமா? என்ன குமாரு, என்னப்பா இதெல்லாம்? ஊருக்குள்ள திருவிழா நடக்குது, இப்படிலாம் நீ பண்ணலாமா? ஏப்பா வெடி வச்ச? என்னங்கய்யா இது? அவன் பண்ண காரியத்துக்கு அப்படியே பொறுமையா உட்கார்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாலு சாத்துவீங்களா? நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்கய்யா. எங்க தாத்தா சொல்றதுல என்ன தப்பு? அந்த வெடி வெடிச்சு எங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு ஏதாவது இருந்தா யார் பதில் சொல்லுவா? அதானே, இவன் பண்ற வேலையெல்லாம் பண்ணுவான். இவனை நாங்க கொஞ்சிட்டு இருக்கணுமா? அம்மா, அவனை நான் 4 அரை அரையிறேன் பாருடே. அம்மா இருமா, பொறுமையா இருமா. எல்லாரும் இப்படி பேசுனீங்கன்னா என்ன ஏதுன்னு விசாரிக்க வேணாம். நீங்க அடிச்சு அவன் செத்து போயிட்டானா யார் பதில் சொல்றது? இந்த பாருங்க, இப்ப அவன் பதில் சொல்லனா அடுத்து அதுதான் நடக்க போகுது. அடிபட்டு சாக போறான். இங்க பாரு குமாரு, ஒரு அளவுக்கு மேல ஊர்க்காரங்களை எங்களால கட்டுப்படுத்த முடியாது. நீ உண்மையை சொல்லிட்டா உனக்கு நல்லதுப்பா, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும். வெளியூர்ல இருந்தெல்லாம் ஜனங்க வந்திருக்காங்க, இப்ப போய் நீ இப்படி பண்ணலாமா? எதுக்கு இப்படி பண்ண? நீங்க என்ன கேக்குறீங்கன்னே எனக்கு ஒண்ணும் புரியலைங்கயா. இங்க என்ன நடந்ததுன்னே எதுவுமே எனக்கு தெரியாதுங்கயா. என்னப்பா சொல்றாங்க? தம்பி அமைதியா இருப்பா, சண்டை போடாதீங்க. ஏய், சொல்றான். போடுங்க நல்லா. நல்லா போடு. தம்பி எடுத்துங்க. நிறுத்துங்க. சும்மா தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னு வையே, ஒன்ன மட்டும் இல்ல உன் குடும்பத்தையே ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோம். அப்புறம் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் ஊருக்குள்ள எந்த நல்லது கெட்டதுலையும் கலந்துக்க முடியாது. நீ பண்ண காரியத்தினால அவங்க எல்லாம் நடுத்தருல நிக்கிற மாதிரி ஆயிரும். பாத்துக்க. ஐயா, இதுல ஏன்யா என் குடும்பத்தை சம்மந்தப்படுத்துறீங்க? அடுத்தவங்க குடும்பத்துக்கு வெடி வைப்பீங்க, ஆனா உங்க குடும்பம்னு வரும்போது மட்டும் உங்களுக்கு பாசம் வருதா? உனக்கு இருக்கிற மாதிரி தானே எல்லாருக்குமே குடும்பம் இருக்கும். கண்டிப்பா இதை நீயா செஞ்சிருக்க வாய்ப்பில்லை. யாரோ சொல்லிதான் செஞ்சிருப்ப. யாரு சொன்னது? எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டா நல்லது. ஏப்பா கேக்குறாங்களப்பா, சொல்லு. யார் உன்னை இப்படி செய்ய சொன்னாங்க? ஐயா, நான் உண்மையை சொல்லிடுறேங்கய்யா. என் குடும்பத்தை எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடாதீங்கய்யா. நானாதான் இதை செஞ்சேன். என்னது? பாத்தியா? இவ்வளவு நேரம் நீ செய்யலன்னு சொன்ன, இப்ப குற்றத்தை ஒத்துக்கிட்ட. மீதி உண்மையை ஒழுங்கா நீயா சொல்லிரு. யார் சொல்லி இதை செஞ்ச? யாரும் சொல்லியெல்லாம் நான் செய்யலைங்கய்யா, நானாதான் செஞ்சேன். ஏய், நீயா பண்றதுக்கு என்ன காரணம்? ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கணும்ல, அது சொல்றா. இவன் பண்ணது பெரிய தப்பு. அதுக்கு அவன் காரணம் சொன்னா பாருங்க, அது அதை விட பெரிய தப்பா இருக்கு. ஆமா, தண்டனை கொடுக்க வேண்டியது இவனுக்கு இல்ல, பொம்பளைங்களுக்கு பரிவட்டம் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சால அந்த ஆணாதிக்கம் என்னத்துக்கு தான்.
ஆம்பளைங்களுக்கு பரிவட்டம் கட்டும் போதெல்லாம் வராத கோவம் பொம்பளைங்களுக்கு கட்டும்போது மட்டும் வருதுன்னா அதைத்தான் நம்ம முதல்ல என்ன ஏதுன்னு பார்க்கணும். இப்ப நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு முடிவை சொல்றோம். எந்த பரிவட்டம் பொண்ணுங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு சொன்னானோ அதே பரிவட்டம் இனிமே இந்த கோவில்ல நடக்கிற ஒவ்வொரு சித்திரை திருவிழாவுக்கும் பொம்பளைங்களுக்கு தான் கட்டணுங்கிறது எங்க முடிவு. ஆமா, பொம்பளைங்களுக்கு தான் இனிமே இந்த ஊர்ல பரிவட்டம். மகா, உனக்கு ஓகே தானே? என்னக்கா இது? இதை விட ஒரு நல்ல தீர்ப்பை யாராலையும் யோசிக்கவே முடியாது. நம்மளா இருந்தா இவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருப்போம். இவனும் அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு திரும்பவும் இதே வேலையை செஞ்சிருப்பான். ஆனா இந்த பொண்ணுங்க அப்படி யோசனை பண்ணல. பொண்ணுங்களுக்கு நிஜமா மரியாதை வரணும்னு யோசனை பண்ணிருக்காங்க. அதனால இந்த பொண்ணுங்க சொல்ற மாதிரி இனிமே இந்த கோவில்ல எப்ப சித்திரை திருவிழா நடந்தாலும் அப்ப பொம்பளைங்களுக்கு தான் பரிவட்டம் கட்டணும். ஆமா ஆமா. சபாஷ், பிரமாதம். நாங்க இந்த முடிவை சொன்னதே இந்த ஊர் பொண்ணுங்களுக்காக தான். இந்த ஊர்லயே இந்த மாதிரி எத்தனையோ ஆம்பளைங்க இருப்பாங்க. இனிமே பொண்ணுங்களுக்கு பரிவட்டம் கட்டும்போது அத பார்த்து பொம்பளைங்க நமக்கு எந்த வகையிலயும் குறைஞ்சவங்க இல்லைன்னு ஆம்பளைங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க மேல விசுவாசம் மட்டும் இல்ல, அவ்வளவு அன்பா இருக்கான். பரிவட்டம் உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு சொன்னப்போ எப்படி சண்டை போட்டான், என்னென்ன பேசினா நீங்களும் தானே பாத்தீங்க. யாருன்னு கூட பார்க்க மாட்டான். உங்களை ஒரு வார்த்தை யாராவது சொன்னா போதும், அதுக்கு முதல்ல வந்து நிக்கிறது கர்ணா மட்டும்தான். அப்படி இருந்தும் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு பொங்கல் வைக்கிறான்னு கூட பார்க்காம இவ்ளோ தூரம் செய்ய துணிஞ்சிட்டீங்கல்ல. அதை விட மோசமான விஷயம் என்ன தெரியுமா? ஏன் கூட சேர்ந்து அந்த அப்பாவி பொண்ணுங்க பாவம் அவங்களையும் கொல்ல பார்த்திருக்கீங்கல்ல. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், பொம்பளைங்கன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு வெறுப்பு? பொம்பளைங்க மேலாம் எனக்கு ஒன்றும் வெறுப்பு கிடையாது. பொம்பளைங்க மாதிரி வீட்டுக்குள்ளேயே கிடந்தா நான் ஏன் வெறுக்க போறேன்? இதுதான் உங்க பிரச்சனையே. இதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஓ கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஒரு ஆம்பளை நான் என்ன செய்யறேன் அது சரியா தப்பான்னு ஒன்றை விட எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேல உன் கற்பனைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. சிவா